அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பாட்டிங் மிக்ஸ் தயார் பண்ண போகிறோம். எப்படி தயார் பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு செம்மண் முக்கியமாக தேவை, வெர்மி கம்போஸ்ட் கொஞ்சம் தேவைப்படும், அதுக்கப்புறம் கவுடங் மேன்யூர் இல்லை அப்படின்னா ஆட்டுச்சாண உரம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சம் கிச்சன் கம்போஸ்ட்டு. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பாட் மீல், கொஞ்சம் ரோஸ் ஃபர்டிலைசர், கொஞ்சம் எப்சம் சால்ட். இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படுது. இப்போது எவ்வளோ ரேஷியோ தேவைப்படும் அப்படின்னா, இப்போது 70% ரெட் சாயில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 20% வெர்மி கம்போஸ்ட் எடுத்துப்போம். மீதி 5%க்கு கவுடங்கு, ரிமைனிங் மீதி 5%க்கு கொஞ்சம் சாண்டு, கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற இந்த ரோஸ் மிக்ஸ், பாட் மீல், எப்சம் சால்ட் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரேஷியோவில் எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ எல்லா சாயில் எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சாயிலில் இருக்கிற கல் அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா உடச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா அதோட நம்ம வெர்மி கம்போஸ்ட் ஆட் பண்ணணும். வெர்மி கம்போஸ்ட்டு ஒரு 20%. சாயில் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். இந்த சாயில்லையே கொஞ்சம் காயர் அது இருந்துச்சுன்னா ஓகே. நாங்கள் இங்கே வெறும் பிளெயின் சாயில் தான் எடுத்துப்போம். அதுக்கப்புறமா கவுடங் மேன்யூரை ஆட் பண்ணிக்கலாம். கவுடங் இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா சிக்கன் வேஸ்ட் இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா ஆட்டுச்சாண உரம் இருந்தாலும் ஓகே. எதுவாக இருந்தாலும் ஓகே. அதையும் எடுத்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்தது இதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் சாண்டு, கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட்டு, அப்புறம் நம்ம சொன்ன அந்த எப்சம் சால்ட்டு, ரோஸ் மிக்ஸு, ரோஸ் ஃபர்டிலைசர், அதுக்கப்புறமா பாட் மில். இதுதான் பாட் மில்லு. கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த பாட் மில்லில் என்ன இருக்குது அப்படின்னா, எல்லா மேக்ரோ எலிமெண்ட்டும் மைக்ரோ எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம சாயிலில் எல்லாம் இருக்கான்றது நமக்கு தெரியாது. ஸோ பெட்டர் நம்ம அந்த பாட் மேல் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம சாயிலோடைய கண்டென்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அதை ஆட் பண்ணுறது. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி சாண்ட் ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் ஆட் பண்ணால் போதும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இதில் கவுடங் மேன்யூரும் வேப்பம் புண்ணாக்கும் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது ரெண்டுமே ஹீட் ஜென்ரேட் பண்ணக்கூடியது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை எல்லாத்தையும் அந்த சாயிலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 day அப்படியே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த சாயிலில் இருக்கிற அசிடிட்டி, அல்கலினிட்டி அதெல்லாம் எல்லாமே ஈக்குவலைஸ் ஆகிடும். அதனால் பிளான்ட்டை அதை அஃபெக்ட் பண்ணாது. பெட்டர் அந்த மாதிரி சாயில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் சைடில் வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் பிளான்ட் வச்சிங்கன்னா நல்லது, பெட்டரும் கூட. இப்போது ஃபஸ்ட்டு பாட்டில் கொஞ்சம் கீழே ஒரு 2 கப் சாயில் போட்டுட்டு பிளான்ட்டை வச்சுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி இப்போ நம்ம கொடுத்துடணும். ஃபஸ்ட் டைம் கொடுத்த பின்னாடி ஒரு 2 days அப்புறமா நீங்கள் இந்த பிளான்ட்டுக்கு தண்ணி போட்டால் போதும். ஃபஸ்ட்டே எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி இதுக்கு கொடுத்துருங்க. இந்த பாட்டில் நாங்கள் கீழே டைல் பீஸோ இல்லைன்னா பாட்டோட ப்ரோக்கன் பீஸோ எதுவுமே நாங்கள் வைக்கவே இல்லை. சில பாட்ஸில் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி வைக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.